எஸ், ஆமென். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேலின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். தனித்து விடப்பட்ட நான் மட்டுமே இப்பெரும் காட்சியை கண்டேன். நான் வலுவிழந்து போனேன். என் முகத்தோற்றம் சாவுக்கு உள்ளானதைப் போல் வெளியேறியது. என்னிடம் ஆற்றலே இல்லாது போயிற்று என்று சொல்லி இங்கு தானியேல் தான் கண்ட தரிசனத்தை குறித்து பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கால ஆண்டவர் தருகின்ற பொழுது ஒரு சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தினார். என்ன சத்தியம் அப்படின்னா, தேவன் யாரோடு கூட பேசுகிறவராகவே இருக்கிறார். நல்ல அந்த வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சத்தம் யாருக்கு உண்டாகும்? தேவன் யாரோடு கூட பேச விரும்புகிறவராகவே இருக்கிறார் என்கின்ற ஒரு சத்தியத்தை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள நாம் வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா கடவுள் ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகிறவர் தான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அவர் எல்லோரோடு பேச விரும்புகிறார். ஆனால் அவருடைய சத்தம் கேட்க முடியாதபடிக்கு உலகத்தில் இருக்கிற கவலைகளும் சரி, உலகத்தில் இருக்கிற போராட்டங்களும் சரி, நம்முடைய காதுகளை மந்தமாக்கி செவி அடைக்கின்றபடியினால ஆசீர்வாதமான தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. இங்கு பார்க்கிறோம், தானியேலோடு கூட தேவன் பேசுகிறவராகவே இருக்கிறார், தரிசனத்தில் வெளிப்படுகிறவராகவே இருக்கிறார். அது தானியேலை கூப்பிட்டு ஆண்டவர் பாருங்களேன், ஐயா என் ஜனத்தினுடைய காரியம் இப்படியா இருக்க போகிறது என்று சொல்லி தன் ஜனத்திற்காக தானியேலை செலக்ட் பண்ணி அவர் பேசுகிறார். இந்த வார்த்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ தானியேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவுடனே அங்கு நடக்கின்ற காரியம் பலனற்று போகிறது என்று சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் பலனற்று போகக்கூடிய அளவுக்கு கர்த்தரோடு பேசக்கூடிய அனுபவம் மிக்கவராய் இருந்தார். மணிக்கணக்காய், நாள் கணக்காய் முழங்கால் படியிட்டவராய், தேவனை நம்பினவராய், தேவ சத்தம் மட்டுமே கேட்க வேண்டும் என்பதில் ரொம்ப தீவிரமாய் அந்த மனுஷன் என்ன செய்கிறாய்? கர்த்தருடைய சத்தத்திற்காய் காத்திருக்கிற ஒரு அனுபவம். நீ சொல்றேன், நம்ம ஒவ்வொரு நாட்களும் தேவ சத்தம் கேட்கின்ற ஆண்டுகளாய் இருக்கத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறாருங்க. கர்த்தர் பல விதங்களில் பேசுவார். ஊழியக்காரர்கள் வழியாய் பேசுவார், வார்த்தைகள் வழியாய் தேவன் பேசுவார், தரிசனங்களின் வழியாய் தேவன் பேசுவார். நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் விசேஷ விதமாய் தேவன் யாரோடு கூட பேசுவார் அப்படின்னா, தேவ சத்தம் கேட்கும்படியாய் தன்னை எவன் ஒருவன் தனிமையாக்கி கொள்ளுகிறானோ அவனோடு தேவன் அதிகமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். நல்ல கவனி இந்த வார்த்தையை. தேவனோடு கூட பேசுவதற்கென்று சொல்லி தன்னை எவன் ஒருவன் தனிமையாக்கி கொள்ளுகிறானோ, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம எல்லோருக்குமே தேவ சத்தம் கேட்கின்ற அனுபவம் வந்துட்டுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், பயங்கரமான சந்தோஷத்தை நம்முடைய வாழ்வில் நம்ம அனுபவித்துக் கொண்டே நாம் இருப்போம். எத்தனை தடைகள், எத்தனை காரியங்கள் எதிராய் வந்தாலும் அதை மேற்கொண்டவர்களாய் மகிழ்ந்திருப்போம் நம்முடைய வாழ்க்கையில். எனக்கு இந்த வார்த்தை காலையில் ஆண்டவர் சொல்ல சொன்னாருங்க. என்னோடு என் பிள்ளைகள் நேரத்தை ஒதுக்கி தனிமையில் அமர்வதற்கு நீ கற்றுக்கொடு என்று சொல்லி கொடுத்தாங்க. தனி ஜெபம் ரொம்ப முக்கியமானதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இயேசு மலையின் மேல் ஏறி தனித்திருந்தார். இயேசு வனாந்தரத்தில் போய் தனித்திருந்தார். இயேசு கடற்கரையில் அதிகாலமே எழும்பி போய் தனித்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை பிதாவோடு சத்தம் கேட்பதற்கு அவர் தனிமையாய் தன்னை மாற்றுவதை பார்க்க முடிகிறது. தன்னை தனித்து சில நேரங்களிலே அவர் ஒதுக்கிக் கொள்ளுவதை பார்க்க முடிகிறது. உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள், நீங்கள் கவலைப்படாதீங்க. தனிமையில் அப்பாவோடு பேசுவதற்கு கொஞ்சம் நேரத்தை செலவு செய்யுங்க. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கிடுங்க. ஏதோ ஒரு நேரம், எது பகலா இரவு அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அப்பா கிட்ட தனித்து நீங்கள் போய் ஜெபிக்கணும். அப்பா கிட்ட தனித்து நீங்கள் போய் பேசணும். எப்படி பிரதர் பேசுவார்? அந்த கவலைகள் நமக்கு இருக்கும். எப்படி பேசுவார் அவர்? சத்தத்தை நான் எப்படி தெரிந்து கொள்ளுவது? ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. முதலாவது உங்களை தனிமைப்படுத்தி போய் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அமர்ந்து கொண்டாலே போதும். தேவ சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும்படியாக கர்த்தர் பேசுகிறவராகவே இருக்கிறார். நீங்கள் வேதத்தை முழுக்க புரட்டி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் தனித்து அழைத்து பேசுவார் ஆண்டவர்.
ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த கூட்டத்தில் மற்றவர்களுக்கு கேட்காதபடிக்கு நம்முடைய காதுகள் மட்டும் கேட்கும்படியே தேவன் தனிமையில் நம்மோடு கூட பேசுவார், தனித்து பேசுவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, தனிமையில் தேவனோடு இனிமை காண்கிற ஒரு அனுபவம். யாக்கோபு வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, பிந்தி தனித்திருந்தாராம். அதாவது பாடு பெருகிட்டு, கஷ்டம் பெருகிட்டு, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு வாராரு மனுஷன். மாமனார்கிட்ட சண்டையை போட்டு வந்துருந்தாரு. தேவன் சொல்லிட்டார், கிளம்பு கிளம்பு கிளம்பு, போதும் மாமனார் வீட்டில் இருந்ததுன்னு சொல்லி கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறார். வீட்டோடு மாப்பிள்ளை இருந்தவர் இப்போ தேவ பிள்ளையாக மாற வேண்டியதாக இருக்கிறது. நல்ல அந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்கிறேன். வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தவர் தேவ பிள்ளையை மாற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார். நெருக்கடி, போராட்டம், கஷ்டம், பிள்ளைகள் பெருகிட்டு, எல்லா சொத்துக்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சாரு, நெருக்கடியை சம்பாதிச்சாரு. மாமனார் ஏமாத்தினாரு. மனைவிமாரும் சும்மா இல்லை, நையி நையி நையினை நச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 1க்கு 4 எல்லாம் சேர்ந்து பாடுபடுத்துது அவரை. என்ன செஞ்சார் பாருங்க. ஏன் அந்த கூட்டத்தோடு இருந்தோம்னா தேவ சத்தம் கேட்க முடியாது. இந்த கூட்டம் எப்போ பார்த்தாலும் எரிச்சல் அடைய செய்துக்கிட்டே இருக்கு. இந்த கூட்டம் முழுக்க முழுக்க நம்மோடு போராடிக்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கத்தில் ஆண்டவர் புறப்பட்டு வான்னு சொல்லிட்டார், அங்க ஒருத்தர் கொள்ள தேடிக்கிட்டு இருக்கிறானே என்ன என்கின்ற அந்த ஒரு பயம் யாக்கோபுக்கு. ஒரு முடிவெடுக்கிறார், ஒரே ஒரு முடிவு, தெளிவான முடிவெடுக்கிறார். இதுக்கு ஒரே ஒரு வழி, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, நான் படுத்து உறங்குகிறவரை தரிசனம் கொடுத்தாரே, அந்த ஆண்டவரை தவிர என்ன யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சொல்லி எல்லாவற்றையும் நதிக்கு அப்புறத்தில் விட்டுவிட்டு இவர் கரை கடந்து தனித்திருக்கும்படியாக அவர் புறப்பட்டு போகிறார். குடும்பத்தை எல்லாம் அப்புறப்படுத்துகிறார். நான் சொல்றேன், உங்க பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் குடும்பத்தோடு இருந்து போராடாதபடிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் குடும்பத்தை கொஞ்சம் நகட்டி வைத்து விட்டு, அப்படின்னா உங்க பிரச்சனையெல்லாம் நகட்டி வைத்து விட்டு தேவனோடு பேச பழகுங்கள். கொஞ்சம் கம்பெனி பிரச்சனை நகட்டி வைத்து விட்டு தேவனோடு பேச பழகுங்க. உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் நகட்டி வைத்து விட்டு தேவனோடு பேசுங்க. ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும் தெரியல. அதை யாக்கோபு இரவெல்லாம் போராடுறார் பாருங்களேன். போராடி தனித்து அவர் போராடுகிறார். அப்ப தனித்து தேவனோடு ஜெபிக்கின்ற அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு நான் சொல்லித்தாரேன், கஷ்டத்தின் மத்தியில் போராடாம ஆண்டோட சமூகத்தில் தனித்து வந்தார். இயேசுவுக்கே பிதாவோடு தனிமை தேவைப்பட்டது. தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறாரு. கொஞ்சம் என்கிட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காருப்பா, ஒரு 1/2 மணி நேரம் உட்காரு. நீங்கள் 10-15 நிமிஷம் முதல்ல உட்காந்து பார்த்தாலே அதுக்கப்புறம் நீங்கள் நாள் போக போக எந்திக்கவே முடியாது. அப்பாவை விட்டு அவர் பேசிக்கிட்டே இருப்பார். ரொம்ப சூப்பராக, ரொம்ப அழகாக இருக்கும். நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நம்ம கூட இருக்கிற, உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்றெல்லாம் சொல்லி நம்மோடு ஒவ்வொரு நாட்களும் தனிமையில் பேசுகிற அனுபவம் நமக்கு உண்டாகும். அப்பா பேசுவாங்க. நான் இன்னைக்கு சொல்கிற அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. தனிமையில் கொஞ்ச நாள், கொஞ்ச நேரம், உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு அப்படியே ஒதுக்கி கொடுங்க. சரியா? கண்களை மூடுவோமா? அப்பா பேசுகிறவங்க, அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளை என்கிட்ட பேச வராதா? எப்படி ஒரு மாம்சத்தின் தகப்பன் தன் பிள்ளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறானோ, என் பிள்ளை பேச மாட்டேங்க, என்னை பேச வர மாட்டேங்க, அதே போல் தேவன் நம்மோடு பேச அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம அப்படியே தனிமையில் அவர்கிட்ட உட்காந்துட்டா நம்முடைய காதில் தேவ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்முடைய இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஏசப்பட சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. பிதாவே, உங்கள் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எத்தனையோ பாடுகள், வழி தெரியலை, உலகத்தோடு ஒன்றித்திருக்கிறபடினால் உங்களுடைய சத்தம் கேட்க மாட்டேங்க ஆண்டவரே. நீ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய கரத்தில். ஆண்டவரை எங்களை தனிமைப்படுத்துகிறோம் உடைய கரத்தில். எங்களோடு பேசுவீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களோட ஆண்டவர் பேசி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்பதற்கு உடைய பலன் தேவையாக இருக்கிறது. உடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.